மாணவ மாணவிகள் மீதான பாலியல் சீண்டல் சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதற்காக பள்ளி மாணவ மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர். காஃபி வித் கமிஷனர் என்ற தலைப்பில் மாணவர்களின் இடையே போலீஸ் கமிஷனர் சரவணா சுந்தர் விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை உரையாற்றினார். மெயினா சைபர் கிரைம்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. ஒரு படத்துல ஒரு காமிப்பாங்க, ஒருத்தனை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும், அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். சைபர் கிரைம்லயும் அதே மாதிரிதான், ஆசையை தூண்டி உங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சிருவாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரேன், இவ்வளவு 5 கோடி போட்டீங்கன்னா 10 கோடி தரேன் அப்படின்னு ஏமாத்துறது. இந்த மாதிரி பலவிதமான ஆசையை தூண்டுதலுக்கான வழிகள் சைபர் கிரைம்ல இருக்கு. ஸோ இதோட அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஃபியூச்சர் சிட்டிசன்ஸா வரும்போது உங்களுக்கு அதோட அவேர்னஸ் இருக்கு. அதோட இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்க, உங்க பேரண்ட்ஸ், அங்கிள்ஸ், அக்கா, அண்ணா எல்லாத்துக்கும் காப்பாத்துறது ஒரு நம்பரா இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அது சம்மந்தமா உங்க ஸ்கூல்ல நிறைய அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க, உங்க டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் அந்த அஃபென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களா? அதுல நீங்க உங்களோட பங்கு என்னன்னா, பயப்படக்கூடாது. எந்த விஷயத்துக்குமே என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. தி என்டையர் கண்ட்ரி இஸ் வித் யூ. அதனால நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்மளை சொன்னா நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோ, நம்மளை வேற மாதிரி ஏதாவது பயமுறுத்திடுவாங்களோ, அந்த மாதிரி நம்மளுக்கு வேற மாதிரி ஏதாவது அடிச்சிருவாங்களோ, அந்த மாதிரி எந்த விதமான தயக்கங்களும் யாருக்கும் இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. பாரதி என்ன சொல்லியிருக்காரு? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உச்சி மீது வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. ஸோ இந்த வார்த்தையை தான் நம்ம மைண்ட்ல எப்போதுமே நம்ம வச்சுக்கணும்.